என்னது புருஷனா? இந்த லக்ஷ்மிக்கு புருஷன்ற விஷயம் இப்பதான் உனக்கு புதுசா ஞாபகம் வருதா மித்ரா? என்ன இப்பதான் எனக்கு புதுசா ஞாபகம் வருதுன்னு சொல்ற? அவ கழுத்துல தாலி கட்டினப்பவே நான் அவளுக்கு புருஷன் ஆயிட்டேன். அவளோட 7 தடவை அக்னி சுத்தி வந்தப்பவே அவ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. எங்க 2 பேருக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டிங்கிற பந்தம் ஏற்பட்டதுனாலதான் அவளை பொறுப்போட பாத்துக்கணும்னு அந்த பந்தம் எனக்கு ஞாபகப்படுத்துது. வாவ், நல்லா இருக்கு மித்ரா, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு பந்தமும் ஞாபகம் வருது, பொறுப்புகளும் ஞாபகம் வருது. பொண்டாட்டி ஸ்தானத்துல இருக்கிற லக்ஷ்மி மேல கடமை உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. லக்ஷ்மி வயித்துல இருக்கிற குழந்தை மேல அப்படியே அப்பம் பாசம் பொங்கி வடியுது. இதுக்கு மேல அந்த வீட்ல இருந்து என்ன லாபம்? இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நான் இருந்த என்ன பிரயோஜனம்? என்ன இப்படி பேசுற மனிஷா? வேற எப்படி பேசணும்ன்ற? காதலிச்சவள பக்கத்திலே வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கல? காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கைய இப்படி கேள்விக்குறியாக்கிட்டு உனக்கு பிடிச்சவங்களோட நீ மட்டும் சந்தோஷமா இருக்க. மனிஷா, நான் லக்ஷ்மிய பத்தி கேட்டதுக்கு நீ என்னையே கை நீட்டி அடிக்கிறியா? என் காதல ஏன் இப்படி கேவலப்படுத்துறேன்னு கேட்டதுக்கு ஏன் கண்ணத்திலேயே அடிக்கிறல்ல? என்னையே கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது மித்ரா? இன்ன என்ன பண்ணுவாங்க? நீ பேசுற பேச்சுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீ இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை மித்ரா. லக்ஷ்மி சொல்ற வரைக்கும் அவ பிரெக்னன்ட்ன்ற விஷயமே உனக்கு தெரியாது. அவ பிரெக்னன்ட் ஆனதுக்கு காரணம் கூட உனக்கு தெரியாது. லக்ஷ்மி சொன்னத கண்மூடித்தனமா நம்பன. இப்பவும் நீ ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோட தான் வாழ்ந்துட்டு இருக்க. இந்த லக்ஷ்மி பிரெக்னன்ட் ஆனதுக்கு காரணம் இப்பவாவது உனக்கு தெரியுமா? உன்னாலதான் அவ பிரெக்னன்ட் ஆனான்னு இப்பவாவது உனக்கு நம்பிக்கை இருக்கா? மனிஷா, மனிஷா, லக்ஷ்மி சொல்ற வரைக்கும் அவ பிரெக்னன்ட்ன்ற விஷயமே உனக்கு தெரியாது. இந்த லக்ஷ்மி பிரெக்னன்ட் ஆனதுக்கு காரணம் இப்பவாவது உனக்கு தெரியுமா? லக்ஷ்மி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ இந்த விஷயத்துல எக்காரணத்தை கொண்டு போய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நடந்தது எனக்கு ஞாபகம் இல்ல. லக்ஷ்மிக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. லக்ஷ்மி சொல்ற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது போதும். என் வயித்துல குழந்தை வளருதுன்னு ஒரே ஒரு பொய் சொன்னதுக்கு அடுத்தடுத்து பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கு. பல உண்மைகளை மறைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையோட விளையாடுற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வரப்போற வாரிசு மேல ஆசைய வளர்த்து விட்ட மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் நீ உன் மனசை கஷ்டப்படுத்திட்டு நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தயவு செஞ்சு மனிஷா பேசின எல்லாத்தையும் மறந்துரு. இல்லங்க, மனிஷா சொன்ன விஷயத்த நான் மறக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன லக்ஷ்மி அது? இதுக்கு மேல இந்த உண்மையை என்னால சுமந்துகிட்டு இருக்க முடியாது. ஒரு பொய்யால உங்க எல்லாரோட கண்ணையும் கட்டி இதுக்கு மேலேயும் உங்களை என்னால ஏமாத்த முடியாது.
நீ என்ன சொல்ல வர லக்ஷ்மி? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் பிரெக்னண்டா இல்ல. எங்க எல்லாரையும் தலையாட்டி பொம்மையாக்கி ஆட வச்சிருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது லக்ஷ்மி. மித்ரா, அப்படிலாம் பேசாதடா. லக்ஷ்மி எந்த ஒரு சூழ்நிலையில அப்படிலாம் நம்ம கிட்ட போய் சொல்லிருப்பான்னு நாமளும் யோசிச்சு பார்க்கணும்லடா. ஆமா அங்கிள், லக்ஷ்மி என்ன வேலை பண்ணாலும் அது சிறந்த வேலைதான். அவ என்ன பண்ணாலுமே மத்தவங்கள பத்திலாம் யோசிச்சுதான் முடிவெடுப்பா. இதத்தானே நீங்க சொல்ல வரீங்க? இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணியும் கூட அவளுக்கு நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க. மனிஷா, கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? முடியாது அங்கிள். இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரிக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்கல்ல, முதல்ல உங்களை சொல்லணும். உங்க நம்பிக்கையோட விளையாடின ஒருத்திய தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. உங்க எல்லாரையுமே பைத்தியமாக்கிட்ட இந்த லக்ஷ்மி விளையாடுற விளையாட்ட சிறப்பான செயல்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நல்லாவே நடிச்ச லக்ஷ்மி. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஒரு துளி கூட இல்லாத மாதிரி பண்ணிட்ட நீ. உன்னை நினைச்சாலே அடியோட வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்ட நீ. பிசினஸ் டாக்டிஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பிசினஸ்ல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு உங்களை மிஞ்சினவங்க யாருமே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கலான்னு இருக்கேன் சார். நீ என்னோட வெல் விஷர் தானே, கரெக்டான சஜஷன்ஸ் தான் கொடுப்ப. விஷயத்தை முதல்ல சொல்லு. மிட்டல் சார், பாரத் டவுன்ஷிப் டெண்டரை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. மித்ராவுக்கு பதிலா உங்களுக்கு அது கிடைச்சிருந்தா இந்த நேரத்துக்கு இந்த சிட்டி முழுக்க உங்க பேர் மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு பதிலா இப்ப அந்த மித்ரானந்தன் பேர் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு சார். ஏய், இந்த கதை சொல்றதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சொல்லணும், நீ சொல்லு. அது இல்ல பிரவீன் மிட்டல் சார், பாரத் டவுன்ஷிப் டெண்டர் பிரசன்டேஷன்ல முதல் இடத்துல மித்ரா இருந்தாருன்னா ரெண்டாவது இடத்துல நீங்க தான் சார் இருக்கீங்க. என்ன சொல்றேன்னா, மித்ராவுக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம இருந்திருந்தா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். ஆமாவா இல்லையா சார்? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ கூட ஒண்ணு கெட்டு போகல சார். ரன்னிங் ரேஸ்ல முதலாவதா ஓடினவன் கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது ஆள் ஓடி ரேஸ்ல ஜெயிச்சிருவான்.